Hello and welcome to another episode of RetroOTTicket. So we've done this conversation for Sarpatta before and a lot of you actually liked it. So இது எங்களோட ரெண்டாவது such attempt. இன்னைக்கு தியேட்டர்ஸ்லாம் திறந்துருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அண்ட் ஃபர்ஸ்ட் பெரிய படம் அப்படின்னு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கங்கனா ரனௌத் நடிச்சு அரவிந்த் சாமியோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் பேரு தலைவி. ஆக்சுவலா லார்ஜர் தேன் லைஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாலே இதோட டெஃபினிஷன் வந்து ஜெயலலிதா அவங்க லைஃபை பேஸ் பண்ணி தலைவின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை வந்து நாங்கெல்லாம் பார்த்தோம். ஸோ ஹரி அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை வந்து நம்மளுக்காக வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்ல போறாரு. ஐ எம் கோயிங் டு மோர் மாடரேட் த கான்வர்சேஷன் டு பி ஆனஸ்ட், ரைட்? ஸோ வெல்கம் ஹரி டு திஸ் எபிசோட் ஆஃப் RetroOTTicket or RetroOTT ticket as we call it. In this case it is OTT ன்னு சொல்ல முடியாது because it's actually main screen. 4 weeks அப்புறம் வீடியோ பார்க்கறவங்களாம் OTT. ஏன்னா OTT இந்த படம் 4 weeksல வந்துரும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஎல் விஜய் வந்து என்ன ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் ஆளா? அவரு ஒரே மாதிரி படத்தை 2 வாரம்லாம் எடுக்கிறாரு. முதல்ல வந்து தலைவா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு விஜய் வச்சு. இப்ப வந்து தலைவி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதான் ஒரே டைரக்டர் இந்த மாதிரி வந்து 2 விதமான பேர்லயும் படம் எடுக்கிறது? could be. In fact, interestingly அவர் வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெய்வ திருமகன் தான் இருந்தது அந்த படம் பேரு. ஏதோ ஒரு இது இஷ்யூஸ்னால தெய்வ திருமகள். ரெண்டாவது தடவை அவர் பண்றாரு அந்த மாதிரி. படம் இது ஒரே படத்துக்கு அவர் பண்ணாரு. இப்ப 2 டிஃபரெண்ட் படம் அதே பேர்ல, which is good. ஆனா நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த born to lead அப்படின்னு ஒரு கேப்ஷன் வந்து தலைவாக்கு இருந்தது. அத வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கலாம். அந்த லார்ஜர் than life ஒழுங்கா புல் ஆஃப் ஆர்த்துக்கு they had to do it in a certain way. What are the things that you think they did? So now first வந்து see any film basically is about the crew that works on it. So in the crew வந்து எப்படி perfect assemble பண்ணிருக்காங்க. நம்ம if we go back we'll understand how this actually works. என்னன்னா first நம்ம கங்கனா எடுத்துப்போம். The title role இல்லையா? So கங்கனா herself has a larger than life. See outside of screen she has a personality. So அதை channelize பண்ற மாதிரி அதை கொண்டுற மாதிரி கங்கனா cast as the leader. Even though it is not her native language, she is going to bring in that. She played a lot of women centric films. And in fact Manikarnika was the movie that she acted which came out in a big way, right? அவங்கள பேஸ் பண்ணி she being the primary character வந்து மணிகர்ணிகா தான். பிளஸ் இது இன்னொரு என்ன லிங்க்னா மணிகர்ணிகா ரைட்டர் வந்து நம்ம விஜேந்திர பிரசாத். ஆஃப்டர் பாகுபலி சக்சஸ் வந்து இவரோட அப்பா தான் வந்து மணிகர்ணிகா எழுதினாரு. அவங்களை கூப்பிட்டு இந்த இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க. சோ அங்க வந்து அந்த லார்ஜர் than லைஃப்ல இருக்கிற பரிச்சயம் வந்து அவர் வந்து he is the expert of larger than life. ஓகே, அது ஒரு லிங்க். she brings in that. ரெண்டாவது லிங்க் கங்கனா நீங்க சொன்ன மாதிரி அவங்களே வந்து doing this larger than life. அது தமிழ் போயட்ரிலாம் வந்து அரவிந்த் சாமியோட டீப் வாய்ஸ் தான் படிப்பாங்க, ரைட்? சோ அவருக்குமே அந்த ஒரு டிராமா இருக்கு அவர் வாய்ஸ்ல, அவர் ஆக்டிங்ல. அண்ட் நம்ம இங்க வந்து பாப்புலர் ரிவ்யூவர்ஸ் எல்லாமே வந்து அரவிந்த் சாமியை பயங்கரமா மெச்சிருக்காங்க இந்த படத்தை பத்தி. அது ஒண்ணு. இது எப்படின்னா சாரி அந்த அரவிந்த் சாமி பாயிண்ட் அதுவும் அந்த வாய்ஸ் யூஸ் பண்றதுக்கு சொல்றேன். சோ டிபிக்கலி வந்து இப்போ நம்ம லகான் அதெல்லாம் எடுத்தோம்னா அமிதாப் பச்சன் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு கிராண்டியர் செட் பண்றதுக்கு வந்து அமிதாப் பச்சன் வாய்ஸ். இதே ஹாலிவுட்லனா மார்கன் ஃப்ரீமன் வாய்ஸ். அந்த மாதிரி அவரோட வாய்ஸ்ல ஒரு கிராண்டியர் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. சோ that which works well. இது மாத்திரம் இல்ல, நிறைய மணிரத்ன மூவிஸ்ல அரவிந்த் சுவாமி வாய்ஸை வந்து அந்த கிராண்டியர் செட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. even if he's acting, even if he's not acting, the voice is used for grandeur. So அது வந்து he already comes with that gravitas மாதிரி. plus அவர் வந்து இங்க வந்து he's cast as MGR. everybody is like going wow. சரி, அப்புறம் அந்த லார்ஜர் than life இன்னும் ஒரு லிங்க் நான் சொல்லிடுறேன். பேசிக்கலி வந்து நாசர் அவர்தான் இந்த படத்துல வந்து முக்கியமான ரோல்ல வர. I don't want to give any spoilers, but நாசரே வந்து அவரோட தமிழ் புலமை அது வந்து it is something to behold actually. கமல் வந்து he looks up to certain people for their Tamil and for his theatrics as such, right? அது பாத்தீங்கன்னா நாசர் is one and he's played a very important role. So obviously they have done a lot of homework and they have assembled the A team, so to speak, to deliver this kind of movie. சரி, let us dive right in. இன்னும் ஒருத்தரை விட்டுட்டோம் நம்ம. So வந்து நம்ம AL Vijay is directing. We have Kangana, Aravind Swami, Nasir in place. Vijay Prasad script எழுதுறாரு. பிளஸ் டயலாக்ஸ்க்கு வந்து மதன் கார்கி கூப்பிடுறாங்க. சோ அந்த தமிழ் வந்து கரெக்டா எடுத்து வரணும் புலமை. பிளஸ் அந்த காலம் இந்த காலம் இட் should be relevant now, but it has to have a sense of that age also. அது ரெண்டுத்தையும் வந்து மதன் கார்கி கரெக்டா கொண்டு வந்து வைக்கிறார். So it is a perfect team assembled in place.
சரி, let us go into the movie as such, இல்லையா? So இந்த படத்தை பத்தி what did you feel when you watched that movie? What were some of your, அந்த arc பத்தி சொல்லுங்க. How was your going in expectation? What did the movie do to you? Okay. So Jayalalithaa நம்ம பார்த்தாலே though she is larger than life, அவங்களுக்கு வந்து ஸ்லைட்லி கான்ட்ரவர்ஷியல். ஏன்னா வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஃபாரின் அகைன்ஸ்ட் இருப்பாங்க, பிளஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்லயும் ஷீ இஸ் a huge figure. இப்போ வந்து அந்த அவங்கள கேப்சர் பண்றதுக்கு வந்து கான்ட்ரவர்சி இல்லாம எப்படி அந்த ஸ்டோரியை எடுத்து போறாங்கிற அப்ரஹென்ஷனோட நான் உள்ள போனேன். பட் கரெக்டா வந்து அவங்க வந்து டீனேஜரா நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து the high point of the film ends with she becoming the Thalaivii. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கான்ட்ரவர்சிஸோ இஷ்யூஸோ அவங்க டீல் பண்ணாம ideally there could be a part 2 where all of that can come in. So they start from where she starts out as a teenager. MGR political இது எப்படி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லி அப்புறம் வந்து how MGR becomes the bigger role model for her and almost like ஒரு soul figure மாதிரி ஆகி, and then she replaces that as தி Thalaivii. சோ அப்படி வந்து ஒரு ஹைல முடிக்கிறாங்க. சோ அந்த ஸ்டோரி ஆர்க் வந்து பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணிருக்காங்க ஃபார் a cinematic depiction of life. Talk a little bit about how Kangana delivers the role, okay? The characterization of Jayalalithaa, and one or two things that you picked up from this movie about her that you did not know before. Okay. So a couple of things. நான் அதுவும் again Kangana வந்து இத பண்றாங்க போது language is not native, but அந்த லிப்சிங்கோ எந்த இஷ்யூஸுமே இல்லாம ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வச்சு ஷி கேரிஸ் தட். அது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வந்து டெலிவர் பண்றாங்க. அது ஒண்ணு. பட் இந்த கேரக்டர்லயே நம்ம சொன்ன மாதிரி the arc starts with she acting as a teenager and then becoming to go on to this lead. So within this 2.5 hours she has to show that range. She has to, but Anna, even when she is a teenager, she is like very ahead of the curve. கொஞ்சம் படிச்சு வந்தவங்க அந்த மாதிரி she has that இது ஒரு துணிச்சல் இருக்கு அந்த மாதிரி. சோ எல்லாரும் எம்ஜிஆர்னா எழுந்து நிப்பாங்க, அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒரு சீன்ல. சோ அதெல்லாம் வந்து புல் ஆஃப் பண்றதுக்கே வந்து அந்த பர்சனாலிட்டி இருக்கணும். அது வந்து கங்கனா டெலிவர் பண்றாங்க. சாவித்திரி படம் பார்க்கும்போது there were few things I picked up, இல்லையா? இந்த படத்தை படி பார்க்கும்போது நீங்க என்ன கத்துனீங்க ஜெயலலிதா பத்தி? ஸோ ரெண்டு மூணு விஷயம். ஸோ பாலிடிக்ஸும் இங்க வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம அகைன் இருவர் செக்மெண்ட்ல பேசுவோம், பட் அங்க வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஸ்லைட்லி இன் த பேக்ரவுண்ட். இங்க வந்து தே ஆர் ஷோயிங் ஆல் த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் பிளேஸ். அதாவது என்ன நடந்ததோ அதை வந்து கரெக்டா காமிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து when DMK replaces Congress as a first regional party anywhere in India to replace Congress, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து கரெக்டா காமிக்கிறாங்க. அதே வந்து ஜெயலலிதா வந்து எங்க பாலிடிக்ஸ்குள்ள வராங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எம்ஜிஆர் கூப்பிடுறாரு, ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலி அவங்க வரமாட்டேங்கிறாங்க. how she actually decides and at what point in her life she actually decides to come in. அது வரைக்குமே அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்டரா இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ரிஃப்ட் வந்து அவங்க வேணான்னு விலகி போறாங்க. ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து நடுவுல ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. and then when MGR again comes back and asks her to come, and then அவங்களோட பாப்புலாரிட்டி she is already popular at that time. Like she is hugely popular at that. So basically, so அத வந்து கரெக்டா சேனலைஸ் பண்றதுக்காக அந்த பேக் ஸ்டோரி ஆன் வாட் happened. அதாவது நியூஸ் ஆர்டிகிள்ஸும் ஒரு லெஜெண்ட் மூலமா நம்ம கத்துண்ட விஷயங்கள்ல ஆக்சுவலா வந்து கொஞ்சம் இன்சைடர் வியூ மாதிரி கொடுக்கிறது உங்களுக்கு புதுசா. ஆமா, அந்த மாதிரி ரொம்ப இது. அப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் let us go a little deeper in the politics, national versus regional லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? What did you learn about the 80s? நம்ம CBSE ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்ச புக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கத்து கொடுத்த contemporary politics is very very limited, right? Did you learn anything about the 80s and 90s on how India was at that time? இன்னைக்கு நம்ம வாழற டைம்ல வந்து it will not be very apparent, but அந்த the patriarchy in politics வந்து is huge, right, at that point of time. And being a successful actress, so ஒன்னு பாலிடிக்ஸ்ல விமன் வருது ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஆக்டர்ஸ் வேற எப்படி டீல் பண்ணாங்கிறது ஒண்ணு. when they needed the MGR's larger than life image for the party to win, அதை யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டு it is shown that even though it is a friendship, when it comes to politics that is thrown away. So MGRயே சைட்லைன் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு லேடி எப்படி அவங்க உள்ள விடுவாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேக்ஸ் அங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பை ஷியர் வில் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து how she imposes herself, she does a lot of good work for the party, பட் அந்த பார்ட்டி வந்து அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு still they are not giving her that platform மாதிரி அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிராங்க. இவ பொம்பளை, அவங்களோட அந்த பேட்ரியார்க்கி அவங்க பீட் பண்ண ஜர்னி வந்து பீட் பண்ணி
தட் இஸ் தி ஃபோக்கஸ்ன்றது வந்து இஸ் a very important takeaway. அது இல்ல, படத்திலேயே ஒரு 2 டயலாக் இருக்கு. ஒன்னு வந்து எவ்வளவு நாள் தான் நீங்க வந்து நான் சாதிக்கிறது உங்களுக்கு வேணும், ஆனா பொம்பளைங்கிறதுனால நீங்க இது பண்றீங்க அப்படின்னே ஒண்ணு கேட்பாங்க. இன்னொன்னு வந்து இட்ஸ் ஒன் பாயிண்ட். ஸோ ஒரு பிரைமரி கேரக்டர், நம்ம எல்லா கேரக்டர்ஸ் பத்தி பேசணும். இதுல வந்து ஒரு சென்சேஷனல் கேரக்டர் வந்து நம்ம சமுத்திரக்கனி பண்ணிருக்காரு. ஆர்எம்பிங்கிறத இங்க ஸ்லைட்டா ஏதோ ஆர்என்வின்னு பண்ணிருப்பாங்க. ஆர்என்வி, எம்ஜிஆர் அந்த மாதிரி. நான் அதுல ஒரு தியரி நான் வச்சிருக்கேன். இந்த ஆர்எம்பியோட கேரக்டரோட லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இன் திஸ் மூவியே பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஜெலசி. இந்த ஆர்என்வி அப்படிங்கிற பேர்லயே நான் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணேன்னா, ராமச்சந்திரன் மேல இருக்கிற என்வி ஆர் அந்த ஆர்என்வி அந்த ஒரு ஃபீல் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு இதுவா நான் யோசிச்சேன். சரியா? பட் ஆனா அந்த கேரக்டர் வந்து சமுத்திரக்கனி பிரிச்சிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. ஆமா, சி எப்படினா சோ அவரை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. இது புதுசு, நம்மளுக்கு அவ்வளவா வந்து ஆரம்பி எல்லாம் தெரியாது ஆக்சுவலா. கரெக்ட். என்னன்னா இன்ஃபேக்ட் எனக்கு இல்ல, நான் வந்து ஃபேமிலியோட பார்த்தேன். எங்க அப்பா அம்மாவே வந்து இவ்வளவு தூரம் ஆரம்பிக்கு ரோல் இருந்திருக்கா அப்படிங்கிறது. பிகாஸ் ஹி வாஸ் a producer initially, right? He was MGR's right hand man in choosing movies, getting heroines on board அந்த மாதிரி. பர்சனல் லைஃப் வந்து வெளில அடிபட்டுற கூடாது, எம்ஜிஆர்ங்கிறது தனி ஆள் இல்ல, அவருக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படிங்கறத ப்ரொடெக்ட் பண்றதுல அவர் ஆளு. வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த ஆர்எம்பியோட ஈக்குவலன்ட் வந்து அப்புறம் நிறைய பேர் இருந்திருக்காங்க லைஃப்ல. சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா வந்து ரவுத்தர் அப்படிங்கிறவர் வந்து இப்ராஹிம் ரவுத்தர்ன்றவர் வந்து இப்ராஹிம் ரவுத்தர் ரைட். அவர் வந்து விஜயகாந்தோட சோ கால்ட் கான்ஃபிடன்ட், பட் ஆல்சோ he was this protective layer. Maybe this is a good time to also bring in that Iruvar analogy, right? So இப்போ வந்து Iruvarல பாத்தீங்கன்னா it was one of my most favorite parts of Iruvar was that 30-40 minutes, and that was elevated tremendously by Aishwarya Rai's performance. I still insist that it's one of her best ever performances, right? Second வந்து அந்த மோகன்லால் வந்து எப்படி வந்து அவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து ஃப்ரண்ட்ல இருந்தவர், இந்த ஒரு செக்மெண்ட்ல அவர் அழகா வந்து அவர் வந்து பேக் சீட்ல கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவல் டிஃபாக்டோவே அப்படிதான் இருக்கும். So how did you see the MGR Jayalalithaa relationship in Iruvar as compared to here, where it obviously gets more screen time, but did you pick on some differences or similarities between the treatment of this relationship in those two movies? See, this is definitely a top of the mind question for everybody. இதுல என்ன நம்ம யோசிக்கணும்னா, மணிரத்னம் did not use Jayalalithaa character as is. In fact எந்த கேரக்டருமே இருவர்ல வந்து அவர் வந்து எம்ஜிஆர் ஆரம்பி அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஆமா, நிறைய கிரியேட்டிவிட்டிஸ். It is a parallel. So அதுல வந்து ஒரு quirk of art மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இவங்களும் ஒரே மாதிரி இருந்தாங்க. So he is infatuated initially. அதுக்கப்புறம் பயப்படுறாரு, அதுக்கப்புறம் he gets too close. அண்ட் தென் அங்க வந்து இந்த ஜெயலலிதா கேரக்டருக்கு வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடையாது இருவர்ல. அங்க வந்து இட் இஸ் ஸ்டில் அபவுட் தட் இருவர் அண்ட் த பாலிடிக்ஸ் பிட்வீன் தோஸ் டூ. ஷீ இஸ் ஒன்லி கொஞ்சம் சைட்ல இருப்பாங்க. ஷீ கம்ஸ் டு த ஆஃபீஸ் அண்ட் ஆல், ஷீ வேர்ஸ் த யூனிஃபார்ம் அண்ட் ஆல். பட் இவென்ச்சுவலி வென் தட் ஸ்டோரி டசன்ட் நீட் ஹர், அந்த ஆர்கஸ்ட்ரேட்டட் ஆக்சிடென்ட் ஒன்று இருக்கும் which actually Jayalalithaa went through. Mani uses that actually to push the character out of the story. Adoda mudinju pochu. She dies or not, he will leave it open. But adoda and the character vanna. But you are saying that in Iruvar it was more of a I wouldn't want to use the word prop, but it was actually a prop because that relationship was only depicting the human side of Anandan in that movie, and how a powerful woman can attract him from, or kind of take him away from his other primal focus, which was basically to serve the Tamil people or whatever it is, right? And அந்த ஒரு ஆஸ்பெக்ட வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இதுல வந்து அந்த ஆஸ்பெக்ட் இருக்கு. பட் யூ ஆர் சேயிங் தட் there is also a lot of political aspirations of Jayalalithaa, and what MGR notices in her, how he grooms her in a sense. அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய வருதுங்கறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. எக்ஸாக்ட்லி. சோ அங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வேற மாதிரி யூஸ் பண்ணாங்க. பட் இங்க வந்து இது வந்து ஸ்டோரிக்கே வந்து ரொம்ப கிரக்ஸ். இப்போ ஜெயலலிதான்னு சொல்லும்போது ஆக்சுவலா நம்ம எனிவேர் இன் ஃபியூச்சர் when we refer to Jayalalithaa, there is no referring to Jayalalithaa without referring to MGR, right? It is so fundamental to her own story. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னங்கிறது யாருமே டிஃபைன் பண்ணல, கொஸ்டின் பண்ணாங்க. அதெல்லாம் அது வந்து வேற ஆஸ்பெக்ட். அதுவும் இங்க நல்லா காமிச்சிருக்காங்க. இதை வந்து they are not taking sides. இது வந்து இப்படிதான் இருந்தது. people questioned it. She also acknowledges that everybody likes her and I too like him. அந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூல ஜெயலலிதா மேடமே சொல்லியிருக்காங்க, everybody likes MGR, I also like MGR அப்படின்னு வந்து
சிமிகேர்வால் இன்டர்வியூல அவங்க சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னிக்கு யூஸ் ஆச்சுங்கிறத வந்து இங்க ஃபண்டமெண்டலா வந்து கிரக்ஸா காமிச்சிருக்காங்க. அங்க அது காமிக்கல. அது வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் இருவர் அண்ட் இங்க. இந்த ஏஎல் விஜயே வந்து he is quite a talented director. ஆனா he always seems to pick தளங்கள் which have already been established by the legends and you know அதோட ஒரு நான் அப்படி சொல்லக்கூடாது, but I sometimes feel that it is a very unfortunate development. But மத்ராசப்பட்டினம் பாத்தீங்கன்னா லகான் பேரல் பயங்கரமா இருக்கும். லகான் பிளஸ் டைட்டானிக். ஆமா, லகான் டைட்டானிக் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். நெக்ஸ்ட் நீங்க வந்து if you look at பொய் சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா கூட அது கோஸ்லா கா கோஸ்லா அதோட அபிஷியல் ரீமேக் அது. இப்ப மூணாவது அவரோட நல்ல படங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து தெய்வ திருமகள் நீங்க சொன்னீங்கல்ல, அதுவுமே ஐ எம் சாம் அதோட. அதனாலயோ என்னவோ அந்த ஒரிஜினல்ல இருக்கிற அந்த கிராவிட்டாஸ் நீங்க சொன்ன வார்த்தையை தான் அந்த மியூசிக்ல அந்த கிராவிட்டாஸ் வந்து அகைன் ஜிவி பிரகாஷ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a protege of ஏஆர் ரஹ்மான். ஸோ மேபி அந்த டெரிவேட்டிவா இருக்கிறதுனால those aspects are somewhat unfortunate நான் ஒன்னு ஃபீல் பண்றேன். which is why இந்த படத்துல having such an amazing set of lead actors, you know, not to forget the Nazars and the Samudrakanis, that probably is what would save this film அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்திருந்தேன். because ஏன்னா அதுதான் that's what has also happened because of the derivative nature of AL Vijay, right? If the performances are not memorable, it will again be, and that's what happened with all those other films. They were stood out by the performances. Yeah, so anyway, see ஒரு பாயிண்ட்ல என்ன டிஃபர் ஆவேன்னா, even if மெட்ராசப்பட்டினம் felt derived, தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து even the music was a high. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து மெட்ராசப்பட்டினம் it is very good. இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்து காட்டுற மாதிரி இல்லன்னு I felt, but it is still good work. மெட்ராசப்பட்டினம்னா எனக்கு மெட்ராஸ் வருது. மெட்ராஸ் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் ஒன் என்ன சொல்றது, மெட்ராஸ் அதோட எனக்கு ஒரு கிரஷ். அது எப்படி காமிச்சிருக்காங்க 60s மெட்ராஸ் 70s மெட்ராஸ் மவுண்ட் ரொம்ப இமிடியேட்டா we connect to it. so the மவுண்ட் ரோட் வந்து broad-ஆ இருக்கு, எதுவுமே இல்லாம ஒரு 4 பில்டிங் தான் இருக்கு. அந்த ஒரு கர்வ்ல வந்து ஃபுல்லா பாட்டா அப்படின்னு இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நல்ல எஸ்டாப்லிஷ் பண்ணி கிராபிக்ஸ் தான் ஒரு சிலது, பட் நிறைய ரொம்ப லிமிட்டடா கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா இருக்க மாதிரி போயஸ் கார்டன் வந்து எப்படின்னா she lives elsewhere. அதுக்கப்புறம் போயஸ் கார்டனை போய் பார்த்து அவங்க ஷிஃப்ட் பண்றாங்க. சோ வந்து ஒரு காலி போயஸ் கார்டனை போய் அவங்க பார்த்து புக் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. சோ we immediately recognize அந்த பால்கனி எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால when she goes and watches it we immediately ஓ போயஸ் கார்டன் அப்படின்னு. சோ அப்புறம் MGR அப்புறம் அங்க உள்ள இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து ப்ராப்ஸ் அண்ட் இது வந்து செட்டிங் வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா இட் டஸ் நாட் அப்படியே வந்து ஜட்டாக்னு அடிச்சு கண்ணை பறிக்கிற மாதிரி இல்ல. இட் சிட்ஸ் இன் த பேக்ரவுண்ட் பட் இட் ஆட்ஸ் டு த ஸ்டோரி மாதிரி. சோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து விஜயவாகினி ஸ்டுடியோஸ்ல தான் நிறைய ஷூட்டிங் நடக்கும். சோ நிறைய அந்த பிளைமவுத் காரு இது அந்த காரு அந்த ஏஜோட கார்ஸ் அண்ட் விஜயவாகினி ஸ்டுடியோஸ் நிறைய தடவை விசிட் பண்றது, போயஸ் கார்டன், இது எல்லாமே வந்து ஆட்ஸ் டு த மெலியூ ஆஃப் த மூவி பேசிக்கலி. விஜேந்திர பிரசாடோட ஸ்கிரீன் பிளே எங்க லோ எங்க ஹை அண்ட் ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆர் ஒரு பர்சனல் எமோஷனை வந்து எப்படி அந்த லார்ஜர் எமோஷன் கனெக்ட் பண்றதுங்கிறதுல வந்து பாகுபலியோ எதுவோ இருக்கட்டும், அந்த விஜேந்திர பிரசாத் சாரோட அந்த ஸ்டோரி ஆர்க் ரைட்டிங் வந்து வெரி வெரி டெஃபினட் பிளஸ். கங்கனா அரவிந்த் சுவாமி ஹியூஜ் பிளஸ். நம்ம இன்னொரு விட்டுட்டோம், ஆக்சுவலா நான் சொல்லணும்னு வந்தேன். இப்போ அரவிந்த் சுவாமிக்கு வந்து இந்த ஜானகி ரோல் பண்ணிருக்கிறது வந்து மதுபாலா மேடம். அரவிந்த் சுவாமி மதுபாலா மேடம் கோ பேக் டு ரோஜா இன்ஃபேக்ட். ஆனா இருவர் கனெக்ஷனும். சோ அரவிந்த் சுவாமி நீங்க வாய்ஸ் பேசணும், மதுபாலா comes as one of the heroines in வைஜெயந்தி மாலா அந்த ஃபண்டா தான் அது. சோ அது வந்து இங்க வந்து ஒரு நைஸ் டச் மாதிரி. சோ அவங்க வந்து இந்த கப்பிள்ங்கிறது வந்து ஓல்டர் கப்பிள். அதான் சோ அது வந்து ஓல்டர் கப்பிள் ஆஃப் ரோஜா ரீகால் பண்ற மாதிரி. சோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. see even if you are deriving, you derive it right மாதிரி. so அது வந்து Vijay has that knack அந்த மாதிரி அப்படி நான் சொல்றேன். so and Vijay is also plus. see minusனா ஒரு சில இடத்துல நான் I said music could have definitely been better. அது வந்து எந்த ஸ்கேல்ல எடுத்துட்டு போனோம், அது ஸ்டோரிக்கு ஆட் ஆயிருக்குமா இல்லங்கிறது வேற, பட் மியூசிக் could have been definitely better. கங்கனா நான் சொன்ன மாதிரி கங்கனா வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்டிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் டெலிவர் பண்றாங்க. பட் ஷி இஸ் நாட் அகைன் நேச்சுரல் டு தி ஃபண்டமெண்டலா ஒன்னு சொல்லட்டுமா, ஜெயலலிதாக்கு இருக்கிற அந்த சொஃபிஸ்டிகேஷன் an aspect of ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஒரு you cannot recreate that
persona how much ever you try. Okay, Hollywoodல there are people like Meryl Streep, அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா வந்து there are some people like ஜெனிஃபர் லாரன்ஸ், அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கிற பிரசன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா, இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ரோல்ஸ், somebody coming from the என்ன சொல்றது ஸ்மால் டவுன்ஸ், அந்த மாதிரி பிரசன்ஸ். மணிகர்ணிகாவுமே அகைன் யூ ஆர் டேக்கிங் them to you have not seen மணிகர்ணிகா, you have not seen ராணி ஆஃப் ஜான்சி, ரைட்? சோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே. பட் இந்த இதுல வந்து எனக்கு என்னோட ஒரே ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் ஒரு அயல் நாட்டுக்காரங்க வந்து இப்போ வந்து பென் கிங்ஸ்லி வந்து காந்தி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணோம், அந்த ஒரு ஃபண்டா தான் எனக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நெரடலா நான் ஃபீல் பண்றேன். So anyway, so that is my perspective. But anyway, so even I feared that might not work. I'm still saying, even if that seems like a kind of a miscast or இது வந்து சரியான டெசிஷன் இல்லையோங்கிறத அவங்களோட ஆக்டிங் சாப்ஸ் அண்ட் அவங்களோட having come with whatever experience she has, and probably the equation with Vijayendra Prasad, like we talked about, she delivers. She's believable. Hey, but she also understands the format really well. So that is her bigger strength. Yeah. So I mean, it's almost like how MSD knows T20s very well. So you give him whatever it is, he will know how to. And especially if you adhe mari, so if you have to take that parallel, MSD க்கு எப்படி T20 அந்த மாதிரி வந்து கங்கனாக்கு வந்து in the particular setting, ரைட்? அண்ட் அதுல வந்து if you give him like good spinners மாதிரி இங்க வந்து நீங்க நல்ல ஒரு crew members எல்லாம் கொடுத்தீங்கன்னா, கங்கனா will obviously அது நீங்க சொல்றது வந்து outside the movie. நான் சொல்றது வந்து inside the movie also there is a woman winning in the world of men மாதிரி. இந்த பாலிவுட்ல அவங்களோட அந்த பர்சனாலிட்டி சொல்றேன் இல்லையா, எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் நான் எடுத்து வரேன் அப்படின்னு, அந்த மாதிரியும் கொண்டு வராங்க. See, all that is there. So அதையும் வந்து எப்படி சேனலைஸ் பண்ணலாம்னு கொண்டு வந்துடுறாங்க. So that works. Yeah, I mean, I think this was a very good I mean, அவங்க வந்து அவங்களோட ஊர் வந்து இவென்ச்சுவலா பாக்கும்போது this will be a very important part of her career இல்லையா? birthday edition. See, தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து தாம் தூம் தான் கங்கனா ரனௌத் ரீகால். பட் இனிமே வந்து தலைவி தான் அவங்களோட ரீகாலா இருக்கும். Tell me this, right? There are certain aspects of this movie which they have very carefully avoided. In fact, I would say the movie that they make on that part, if at all they do, that would be a clear test of filmmaking, because that has far more pitfalls, I would say. So in a way, this is a very safer kind of setting is what I would say, right? That is one. கண்டிப்பா. See, ஏனா சோ நீங்க சொன்னதுலயே ஒரு 2-3 லைக் எடுத்து சொல்லணும்னா, இப்போ சசிகலா கேரக்டர் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹர் பாலிடிக்ஸ் அண்ட் லைஃப் இன் ஜெனரல், அப்புறம் அந்த சுதாகரன் மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஒரு எமோஷனல் த்ரஸ்டுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதே வந்து இவங்க வந்து she questions the government on arresting their own party MLAs. ஏன் பண்ணீங்கன்னு கேட்டுதான் அந்த சாரி புல்லிங் இன்சிடென்ட் போறாங்க. சோ அத வந்து ஒரு கிரக்ஸா யூஸ் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் தட் ஹாஸ் a parallel in real life where கருணாநிதி gets arrested later. பட் அங்கெல்லாம் ஸ்டோரி போகவே இல்லை, அது வரைக்கும் போகவே இல்லை. The story is before that where she really becomes the CM and Thalaivii. I have a lot of hope for OTT because எலிசபெத்லாம் நீங்க அந்த சீரிஸ் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. எலிசபெத்தோட அந்த சீரிஸ் The Crown அப்படின்றது பண்றாங்கல்ல, அந்த ஒரு சீரிஸை வந்து they can make that in India, right? And it will be as powerful, if not even more, because the human angle of Indian politics, right? And the personalities of Indian politics, if they actually put there, it makes for some very compelling drama. Anyway, that is my wish list. Hari, thank you so much for spending time. Thank you, Harish. Thank you for the opportunity. This was a good conversation I had. Padam paathu idu recall pandrathu was very interesting, and the Iruvar parallels na, I hope viewers also find it very interesting. Thanks for the opportunity. Wonderful. Thank you. Bye. Until next time. Bye.